சிவாய நம்ம நான் உங்கள் சிதத்தயமா குருவின் துணை எல்லோரும் நலமாக இருக்கணும். இன்றைய பதிவு பொதுவாக எல்லோரும் ராசி நட்சத்திரம் லக்னம் பார்த்து இந்த கணிக்கை சொல்லுவாங்க. சில ஆராய்ச்சிகள் செய்து ஒவ்வொரு பிறந்த மாதம் கணிக்கை வச்சு சில ஆராய்ச்சிகள் செய்திருக்கேன். நான் கண்டிப்பா இதை போல எல்லாருக்கும் நடந்திருக்கு, அவங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. அதற்கு என்ன பரிகாரம் செய்வது? பொதுவாக தேதியும் மாதமும் எந்த காரணத்துக்கு கொண்டும் மாறாது. இப்போ 13ஆம் தேதி பிறந்திருக்காங்க, 6ஆம் மாசம் பிறந்திருக்காங்க, வருஷம் 78. ஆனா அந்த 78 வருஷம் ஒவ்வொரு வருஷமா கூடிட்டே போகும், மாறிட்டே இருக்கும். ஆனா தேதியும் மாதமும் என்றுமே மாறாது. இப்ப ஜனவரி மாசம் பிறந்திருக்காங்க, பொதுவா எல்லாருமே அதுதான் பார்க்கறது. ஜனவரி மாசம் இப்ப தமிழ்ல பார்த்தீங்கன்னா அந்த 15 நாள், அதற்கு பிறகு தமிழ் மாதம் வேற முதல்ல இருந்து ஆரம்பிக்கும். அது நீங்க பார்த்துக்கங்க. ஜனவரி மாசத்துல பிறந்தவங்க என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது? இப்ப ஜனவரி மாசத்துல பிறந்திருக்கீங்கன்னா நல்ல யோகமா இருப்பாங்க, ஒரு பிஸ்னஸ் மைண்டா இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கும். நிறைய மற்றவங்க எந்த வேலை செய்தாலும் மற்றவங்களுக்கு அது ஒரு பொறாமையாகவே இருக்கும். எவ்வளவுதான் கீழே தள்ளுனாலும் இவங்க எழும்பி நிக்கிறாங்களே அப்படி. வாழ்க்கையில பல சோதனைகள் வரும், ஆனா அதெல்லாம் தாண்டி போயிட்டே இருப்பாங்க. சரி பாகமா இருக்கும், பணம் வரும், செலவாகும், அந்த மாதிரி அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு பொறாமை, பகை, கண் திருஷ்டி வைப்பது, இது எல்லாமே உண்டு அவங்களுக்கு. அதெல்லாம் தாண்டி போயிடுவாங்க. ஜனவரி மாசத்துல நீங்க செய்ய வேண்டியது என்ன? அந்த வருஷம் முழுக்க செய்யுங்க. இப்போ 2024 ஜனவரி மாசத்துல நீங்க பிறந்திருக்கீங்கன்னா அந்த வருஷம் முழுக்கையாக நீங்க இதை போல செய்து பாருங்க. உங்களுக்கே நிறைய மாற்றம் தெரியும். ஜனவரி மாசத்துல பிறந்தவங்க எந்த தேதி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பூஜை செய்யுங்க. ஜனவரி மாசத்துல பிறந்தவங்க கணபதிக்கு கண்டிப்பா அபிஷேகம் செய்யுங்க. பால், சந்தனம், விபூதி இதுல அபிஷேகம் செய்துட்டு கணபதியிடம் 2 விளக்கு வைத்து பிரார்த்தனை இருங்க. பிரதோஷ பூஜை, கண்டிப்பாக பிரதோஷ பூஜைக்கு நீங்க கோவில்ல போய் நந்தி தேவருக்கு 2 விளக்கு ஏற்றி பிரார்த்தனை இருங்க, ரொம்ப நல்லது. சிவன் கோவிலுக்கு போங்க, சிவன் கோவிலுக்கு போங்க. உங்க இஷ்ட தேவதர் கோவிலுக்கு கண்டிப்பா போங்க, குலதெய்வ கோவிலுக்கு போகணும். ஆனா பொதுவா நீங்க பூஜை பண்ணுறது கணபதிக்கு நீங்க பூஜை செய்யுங்க. எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் முதல் கணபதிக்கு செய்துட்டு அதற்கு பிறகு நீங்க எல்லா காரியங்களும் செய்யுங்க, கண்டிப்பா வெற்றி ஆகும். அதே போல ஜனவரி மாசத்துல பிறந்தவங்க தானம் கொடுக்கறது இருந்தா தென்னை மரம், தென்னை கண்ணு ஆசிரமத்துக்கோ ஸ்கூல்லையோ அந்த மாதிரி இடத்துல, ஹாஸ்பிட்டலுக்கோ அந்த மாதிரி ஒரு தென்னை மரம் உங்க கையால கொண்டு போய் அங்க வச்சுட்டு வாங்க. அது எவ்வளவு வளருதோ அவ்வளவும் உங்களுடைய வாழ்க்கை சுபக்ஷமாக இருக்கும். ஜனவரி மாசத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் எல்லாருக்குமே போகும். ஆனா ஜனவரியில பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதெல்லாம் தாண்டி நீங்க போயிடுவீங்க. அதுதான் 1ஆம் நம்பர். அந்த 1ன்றதே ஒரு பெரிய கிஃப்ட் உங்களுக்கு. அந்த 1ன்றதே ஒரு பெரிய கிஃப்ட். சூரியனுடைய, ஆதித்யனுடைய யோகங்கள் உங்களுக்கு இருக்கும். அதனால கண்டிப்பா சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. சூரிய நமஸ்காரம், பறவைகளுக்கு உணவு போடுங்க. பறவைகளுக்கு உணவு போடுறது ரொம்ப நல்ல. அது அந்த நாளாவது சரி, தினந்தோறும் சரி. ஆனா நீங்க பறவைகள் எல்லாம்
இல்லத்துல வளர்க்க கூடாது. ஜனவரியில பிறந்தவங்க பறவைகளை இல்லத்துல நீங்க வளர்க்காதீங்க. ஆனா நீங்க அதை சுதந்திரமா விட்டுடணும். அதை புடிச்சு இல்லத்துல வச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வரும், தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் வரும். அது கண்டிப்பா நீங்க பார்த்துக்கங்க. ஜனவரி மாசம் இந்த மாதத்துல பிறந்தவங்களுக்கு யோகமும் உண்டு, அதிர்ஷ்டமும் உண்டு. கர்மா, சாபம், பாவம் இதெல்லாம் அண்ட விடக்கூடாது. அது பூர்வ ஜென்மத்துல இருக்கா, அதனாலதான் இந்த ஜென்மத்துல நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க. ஏன்னா ஏதாவது கர்மா இருக்கும், ஏதாவது தோஷங்கள் அண்டி இருக்கும். அதை சரி பண்ணுங்க. நீங்க பெங்களூர்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து உங்க கையால ஓலைச்சுடி எடுங்க, இல்லை ஆன்லைன் கன்சல்டன்ட் கூட நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நாங்க ஓலைச்சுடியில வந்து பூர்வ ஜென்மத்துடைய கர்மங்கள் இருக்கா இல்லையான்னு சிவ வாக்கியத்துல தெரிஞ்சிடும். அது நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கும். அதனால இந்த ஜனவரி மாசத்துல பிறந்தவங்க இதை செய்யுங்க. எதை செய்யக்கூடாது, யாரையும் சபிக்காதீங்க. யார்கிட்டயோ போயிட்டு ரொம்பவே வந்து சீக்ரெட் எல்லாம் சொல்ல வேண்டாம். எதுவுமே சில விஷயத்தை நீங்க சொல்ல வேண்டாம். எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு வகையில ஆபத்து உண்டாகும். முதல் உங்களுடைய வேலைகள் செய்து சக்சஸ் பண்ணிட்டு அதற்கு பிறகு சொல்லுங்க. அதுதான் நல்லது. எல்லா விஷயத்தையும் சொன்னீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு ஆபத்தாயிடும். அதனால ஜனவரி மாதத்துல பிறந்தவங்க எல்லா காரியங்களும் சித்தி ஆகணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். தொடர்ந்து பூஜைகள், தியானங்கள், இப்படி உங்களுக்கு பிடிச்ச இந்த ஸ்பிரிச்சுவல் லைன்ல கொஞ்சம் அதிகமாக காட்டுங்க. சேவைகள் செய்யுங்க, தியானங்கள் இருங்க, ரொம்ப நல்லது. ஆண்கள் வந்து ருத்ராட்ச மாலை போடலாம். ஆனா ருத்ராட்ச மாலை போட்டீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க இருக்கணும். நான் ஒரு நிகழ்ச்சியில சொல்றேன், அந்த பதிவை நீங்க பாருங்க. ருத்ராட்ச மாலை போடலாம், ரொம்ப நல்லது. பெண்கள் வந்து பவளமணி, ஸ்படிகமணி, துளசி மாலை, வைஜந்தி மாலை இப்படி போடலாம், ரொம்ப நல்லது. ஆரஞ்சு வித் எல்லோ யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா இருந்தா கமெண்ட்ஸ்ல அப்டேட் பண்ணுங்க. சிவாயே நம. குருவின் துணை.